ஆத்மா நல்ல ஒரு தெய்வமா இருக்கு. இப்போ குருபூசை பண்றோம்னா யார் ரூபத்திலேயாவது அவர் அந்த இடத்துல இருப்பாரு. குருபூசை நடத்துற அந்த அன்னதானம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல அவர் உட்காந்து சாப்பிடுவார். நிச்சயமா அது யார் உருவத்திலாவது பிறந்திருப்பாரு. பேரனாவோ பேத்தியாவோ பிள்ளையாவோ இல்ல வேற எதுலயோ ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் இப்ப பிறந்திருப்பாரு. நாங்க காசில இருந்து வரோம். ஓ, ரெண்டு பேருமே காசில இருந்து வரீங்களா? இப்போ ஆயிரக்கணக்கில் வருவாங்க சிவனடியாருங்க. ஆன்மீகம் சார்ந்து எல்லாருமே அன்னைக்கு வருவாங்களா? ஆமா, தாங்காது. சென்னை மாநகரம் தாங்காது. பாருங்க, நீங்க நாளை கழிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கில் வருவாங்க. அந்த ஆசை இருக்கத்தட்டியோ அவருக்கு அந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அது நிறைவேறணும். யார் மூலியமா அது அவங்க பிள்ளையா இல்லை அவங்க கொண்டாட்டிகளா அவங்க வழிமுறைகள்ல யாராவது ஒருவர் அவங்க கடமையை செய்யணும். இந்த நிறைவேற்றும் போது அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். கேப்டன் ஐயா இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த சனிக்கிழமை வந்தா ஒரு வருஷம் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்கு? இன்னும் மக்கள் கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கு. அவரோட இழப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இப்போ இழப்புங்கிறது தாங்க முடியாததுதான். இருக்கும்போது யாரையுமே தெரியாது. அவங்க நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்களுடைய அருமையெல்லாம் தெரியும். ஆனா இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் கிட்ட கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கிடைக்கல. அவர் இருக்கும்போது அவருடைய அருமை யாருக்குமே தெரியல. இல்லைங்கும் போது தானே எல்லாரும் அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. இது அன்னைக்கே இருந்திருந்தா அவர் மனசை எவ்வளோ பேர் புண்படுத்தினவங்களாம் இருக்கிறாங்கல்ல. நம்ம மக்களை சொல்லுங்க, யார் இது பண்ணா? ஓட்டு போட்டு எல்லாத்தையும் அவரை தோக்க தான் அடிச்சாங்க. ஜெயிக்க அடிச்சு அவரை உட்கார வைக்கல. அது கஷ்டம் தானே எல்லாத்துக்கும். இன்னும் கொஞ்ச நாள் இருந்து எல்லாம் நல்லது பண்ணியிருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக தேவைப்பட்டிருக்கோம். இல்ல, அது வருத்தம் தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க காசிக்கு போயிட்டு காசில இருந்து வரோம். ஓ, ரெண்டு பேருமே காசில இருந்து வரீங்களா? இப்பதான் முதல் தடவை வரீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்ல, முதல் தவணை இப்பதான் வரும். ஓ, இப்பதான் முதல் தடவை வந்திருக்கீங்களா? எனக்கு சொந்த ஊர் மதுரை தான். அவருடைய ஊர் தான் எனக்கு. நாங்கெல்லாம் நல்லா பார்த்து பேசி எல்லாம் அனுபவிச்சவங்க. அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அவர் ரைஸ் மில்லுக்கு வருவாரு, நல்லா பார்த்து எல்லார்ட்டையும் பேசுவாரு. என்ன வேணும் ஏது வேணும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு எல்லாம். இறந்தப்போ நீங்க காசில தான் இருந்தீங்களா அந்த டைம்ல? இப்பதான் வரீங்களா? அதுக்காக நாங்கள் சாதுக்களா ஆயிட்டோம். நாங்க சாதுக்களுங்கும் போது எங்களுக்கு அதுல பங்கு உண்டுல்ல, அதுக்காக அங்க இங்க வந்திருக்கீங்க. இப்ப எவ்வளவு நாள் அங்க இருக்கீங்க? இப்போ இல்ல, நேத்து தான் வந்தோம். இப்ப இந்த 3 நாள் இங்கதான் இருக்க போறீங்களா? இருந்து இந்த குரு பூஜையை முடிச்சுதான் கிளம்பிடுவோம். கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் செய்த நன்மைகள் நிறைய வெளியே சொல்லிக்கிட்டே வராங்க. ஒன்னொன்னா அதாவது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் எப்படின்னு. நாங்கெல்லாம் இன்னைக்கு அவங்க இல்லையேன்னு எவ்வளவோ வருத்தத்தோட தான் வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அதாவது சாப்பாடு சாப்பிட்றோம், இதை சாப்பிட்டா சுவையே அப்பதான் தெரியும். அது மாதிரி அவர் செஞ்சது யாருக்குமே தெரியாம தான் செய்வார். நீங்க வந்தீங்கன்னா கூட இந்நேரத்துக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டி விட்டுருவார். குரு பூஜைனா என்ன பண்ணுவாங்கம்மா? இதே அதாவது கடவுள் மாதிரி. அவர் கடவுளுக்கு அடுத்தது. அவரு நல்லா மூச்சுட்டுக்கு போகணும். இன்னும் அவரு தெய்வமா இருந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும். அந்த ஆத்மா நல்ல ஒரு தெய்வமா இருக்கு. அதனால அந்த குருபூசைங்கிறது இப்போ குருபூசை பண்றோம்னா யார் ரூபத்திலேயாவது அவர் அந்த இடத்துல இருப்பாரு. ஓ, அந்த குரு பூஜை நடக்கிற இடத்துலயா? கண்டிப்பா. இப்ப அவரு குருபூசை பண்றாங்கல்ல, இவங்க இல்ல நிறைய பேர் சித்தருங்க, சீவசமாதியானவங்க, இவங்கெல்லாம் நிறைய பேர் இது பண்றோம்ல. இப்ப குருபூசைங்கிறது அவங்க யாரோ ரூபத்திலேயாவது அவங்க அந்த இதுல இருப்பாங்க. சாப்பிடுவாங்க. யாரோ ரூபத்திலேயாவது. ஓ, அங்க கூட்டத்துல ஒரு ஆளா இருப்பாங்க. அதுக்குதான் குரு பூஜை. அதுதான் அந்த குருபூசை. குரு பூஜை பண்றதுனால என்ன நன்மைகள் அப்ப கிடைக்கும்? அது அவங்களுக்கு செய்யற ஒரு நிம்மதி. அந்த ஆத்மாவுக்கு நம்ம செய்யறோம்னா அவரு தெய்வமா இருந்து எல்லாத்தையும் இன்னும் வழி நடத்து, இன்னும் நோய் நொடி இல்லாம எல்லாத்தையும் இருந்து. ஆனா இந்த குருபூசைங்கிறது அவர் அந்த குருபூசை நடத்துற அந்த அன்னதானம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல அவர் உட்காந்து சாப்பிடுவார். நிச்சயமா அது எல்லாத்துலயும் ஒரு உண்டு.
இப்ப குரு பூஜைன்றது எல்லாருக்குமே பண்ணுவாங்களா இல்ல ஒரு சில நபர் அந்த மாதிரி தான் ஏதாவது எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. அப்போ பெரும்பாலும் வந்து சீவ சமாதி ஆனவங்களுக்கு. இப்போ சித்தர்கள் நிறைய சீவ சமாதி ஆகுறாங்க இல்லையா? சீவ சமாதி ஆகுறவங்களுக்கு வந்து அழிவு கிடையாது. அவங்க அந்த இது உடல் அதுக்குள்ள அந்த உடலுக்கு மட்டும்தான் அழிவு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆனா அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. ஜென்ம ஜென்மத்துக்கும் அவங்க காலத்துக்கும் அவங்க உயிரோட அந்த சமாதியில இருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ இல்ல இந்த அந்த டைம்ல வந்து இது அதிகமா வந்து பேசப்படும், இந்த மாதிரி குரு பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு. இல்ல அது வந்து அவங்க இன்னும் அதை வந்து நல்லா இது பண்றது இல்ல. இப்ப நிறைய இடத்துல குரு பூஜை நாங்க இந்த உலகமே போறோம், இங்க இருந்து காசி வரையும் போறோம். எல்லாம் எங்கெங்க குரு பூஜை எல்லாம் நிறைய சித்தருங்கள்ட்ட பேசியிருக்கிறோம். அவங்க எங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நடக்கு. சிவன் வருகிறாரு. சிவன் எத்தனையோ எத்தனையோ இதெல்லாம் காப்பாத்தி இருக்கிறாரு, உயிரை காப்பாத்தி இருக்கிறாரு. ஒரு பஸ்ஸுக்குள்ள போய் நான் உயிரோட இன்னைக்கு நிக்கிறேன். ஒரு தடவை வந்து ஒரு இதுல பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த பஸ்ஸு வந்து சோழமலை பஸ்ஸு. போன வருஷத்துல அந்த பஸ்ஸு வந்து ஒரு 20 அடி பள்ளத்தில் விட்டுட்டாங்க. அந்த 20 அடி பள்ளத்தில் விட்டு எல்லாம் அதில் வந்து ஸ்பாட்டை விட்டு 4 பேர், 72 பேர்த்துல 71 பேர் அடி. நான் ஒரு ஆள் தவிர. எனக்கு அடி இல்லை, காயமில்லை, ரத்தமில்லை, எதுவுமே இல்லை. உயிரோட நான் இப்போ நிற்கிறேன் இந்த இடத்துல. தெய்வம் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. தலையில சுமக்கிறோம், மனசுல சுமக்கிறோம். மனுஷங்களை நம்பி நாங்களாம் போறதில்ல, ஒன்லி தெய்வங்களை நம்பித்தான். சரி, இப்போ குரு பூஜைனா அந்த இறந்தவங்க ஏதோ ஒரு ரூபத்துல வருவாங்கன்னா அப்ப விஜயகாந்தையே இந்த இடத்துக்கு வருவாராப்பா? மனுஷனுக்கு நம்பிக்கை தானப்பா வருவாருங்க. அது ஏன் அப்படி சொல்றீங்க? இருக்கிறாரு, அவர் நிச்சயமா வருவாரு. யார் உருவத்திலாவது பிறந்திருப்பாரு, யார் உருவத்திலாவது பிறந்திருப்பாரு. அதான் அந்த மறுஜென்மம். ஏன்னா பேரனாவோ பேத்தியாவோ பிள்ளையாவோ இல்ல வேற எதுலயோ ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் இப்ப பிறந்திருப்பாரு. பிறந்தாலும் அவர் ஆத்மா வந்து உயிரோட தான் இதாகும். அவர் வந்து நிச்சயமா அந்த குரு பூசைங்கில வந்து அந்த பந்தியில அந்த அவங்க பசங்க பண்றாங்க இல்லையா, அந்த இதுக்கு நிச்சயமா அவர் வருவார். யாருக்குமே தெரியாம அந்த இடத்துல இருப்பாரு. ஒரு உருவமா. ஆனா அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குமா? இப்போ யாருக்கு இப்ப தெரியாம ஒருத்தவங்க வராங்களே, அவங்களுக்கு அது தெரியுமா? இருக்கும்ல, அவருக்கு இருக்கும். அவர் எல்லாரும் பாப்பாரு. சில பேத்துக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இப்ப எங்களை மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்பினவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அவர் இறந்த பூவே ஒரு கழுகு ஒண்ணு மேல பறந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி எல்லா இதுலயும் சொல்லிட்டே இருந்தாங்க. கண்டிப்பா அவரோட அந்த ஆத்மா கூட வர வரைக்கும் அந்த ஊர்வலம் வரும்போது ஃபுல்லாமே அந்த கழுகு. ஆமா, நாங்க பார்த்தோம், இதுல பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம்? அதுதான் சொல்றாங்கல்ல, அது அந்த தெய்வமா அந்த பெருமாளா, அந்த பெருமாள் உருவத்துல அவருக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு அது வந்தது. இப்ப குரு பூஜைன்றது பூஜை பண்ணிட்டு எல்லாருக்குமே உணவளிக்கிறது தானே பொதுவா எல்லாருக்குமே? அதாவது சாதுக்களுக்கு. எங்களுக்கு யாருமே கிடையாது, பிள்ளை இல்ல, புருஷன் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, இறைவனே ஒருத்தன் தான் எங்களுக்கு. அப்படிங்கும் போது எங்களுக்கு இந்த வஸ்திரம் கொடுக்கறது, செலவுகளுக்கு அங்கிருந்து வர்றாங்க அப்படின்ட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி இதுங்களுக்கு செய்யும் பொழுது அது பெருமை. ஆன்மீகம் சார்ந்து எல்லாருமே எனக்கு வருவாங்களா? ஆமா, தாங்காது. சென்னை மாநகரம் தாங்காது. ஆயிரக்கணக்கில் வருவாங்க சிவனடியாருங்க. பாருங்க, நீங்க நாளை கழிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கில் வருவாங்க. இப்போ விஜயகாந்த் ஐயாவோட ஒரு ஆசை அப்படின்னாலே எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும், மக்களுக்கு ஒரு சில நன்மைகள் பண்ணணும்ன்றது ஒரு ஆசையாவே அவர் ரொம்ப வருஷமா இருந்தாரு. ஆனா அந்த கடைசி வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லைல்லம்மா. நிறைவேறாலுமே அவர் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தாரு. ஆனா அந்த ஆசை நிறைவேறலைன்றப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஆத்மா சாந்தி இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கும்? இப்போ அதுதான் அவர் வந்து அந்த ஆசை இருக்கட்டோ அவருக்கு அந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அது நிறைவேறணும். யார் மூலியமா, அது அவங்க பிள்ளையா இல்ல அவங்க பொண்டாட்டிகளா, யாரோ வழிமுறைகள்ல, அவங்க வழிமுறைகள்ல யாராவது ஒருவர் வந்து அவங்க கடமையை செய்யணும். அவர் நினைச்சு வச்சிருந்த ஒரு ஆசையை நிறைவேற்றணும். ஆசையை இவங்க நிறைவேற்றணும். இந்த நிறைவேற்றும் போது அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். சரி அம்மா, இப்போ இந்த மறுஜென்மம்ன்றது இவ்வளவு நாட்களுக்குள்ளதான்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல எவ்வளவு நாள் வேணாலும் எடுக்கலாம்? எவ்வளவு நாள் வேணாலும் எடுக்கலாம். இந்த 7 ஜென்மம், இந்த 7 ஜென்மத்துல ஏதாவது ஒரு ஜென்மத்துல
அந்த மறுஜென்மங்கிறது ம். ஓ நிச்சயமா அப்ப உண்டு. இது வந்து இந்த இவ்வளவு நாட்களுக்குள்ளதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மேபி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ 20 வருஷத்துக்கு. அப்படி எல்லாம் கிடையாது. ஆ. ஜென்மத்துக்கு இருக்கு. ஓ ஆ. மறுஜென்மங்கிறது நமக்கு வந்து 7 3 ஜென்மம். தலைமுறை. ம். ஒரு ஜென்மம் வந்து 3 தலைமுறை. ம். அப்போ தன்னோட தன் அப்பாவோடது, தன்னோடது, தன்னுடைய மகனோடது, ம். 3 ஜென்மங்கள். ஓ அந்த 3 ஜென்மத்துல ஒரு ஜென்மம். அதான் மறுஜென்மமா? மறுஜென்மம். முன்ஜென்ம ஞாபகங்கள்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லை. அது கிடையாது. அது யாருக்கும் தர மாட்டாங்க. இறைவன் வந்து நமக்கு கொடுக்கறது வந்து நினைவுகளை, பழைய நினைவுகள்லாம் கொடுத்துட்டா அப்புறம் இப்ப வாழ்ற நினைவுகள்லாம் இல்லாம போயிடும். பழைய நினைவுகள் வந்து சில பேத்துக்கு வரும், ம். வராதுங்கிறது இல்ல. ஏன்னா இப்ப ஒரு சில பேர் வந்து பேசும்போது சில நான் வந்து பேத்துக்கு முன்னாடி நிச்சயமா வரும் மறுஜென்மம். அந்த முதல் ஜென்மத்தினுடைய ஞாபகங்கள், அவங்க என்ன பண்ணுனாங்க என்னங்கிறது வந்து அந்த மறு ஜென்மத்துல அவங்களுக்கு அந்த நினைவு வரும். உணர்வு, ம். அவங்க என்ன பண்ணுனாங்க அந்த உணர்வு அந்த ஆத்மாக்குள்ள இருக்குது இல்லையா, அந்த இருக்கும்போது அந்த மறு ஜென்மங்கன்னு வரும்போது அது எல்லாமே ஞாபகம் வரும். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம சொந்தங்கள் பந்தங்கள், இப்போ நம்ம பிள்ளைங்க குட்டிங்க கொண்டாட்டி எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிருக்கிறோம். விட்டுட்டு போகும்போது நம்ம ஒரு ஜென்மத்தில் மறு ஜென்மம் வரும்போது அவங்க வந்து பார்க்கும்போது அந்த ஞாபகம் வரும். மறு ஜென்மத்துக்கு உணர்வுகள் உண்டு ஓகே. கண்டிப்பாக. நன்றி நன்றிம்மா.